ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு சொன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்குக்கும் அதாவது பழைய காலத்து மார்க்கெட்டிங்குக்கும் அண்ட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, இதன் மூலமாக வந்து என்ன மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸ் இதில் நாம க்ரோ பண்ணலாம். ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு நாம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே, வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாங்கள் ஒன்றுமே இல்லைங்க, மொபைல் ஃபோன் அண்ட் லேப்டாப் இதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்டர்நெட்டின் ஊடாக மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க. இதுதாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் இன்டர்நெட்டை உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி இன்டர்நெட் ஊடாக என்னென்ன மார்க்கெட்டிங் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறீங்களோ இதெல்லாமே தாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சிம்பிள், சரியா? இதில் ரெண்டு வகையாக வந்து நாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அண்ட் அடுத்தது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த ரெண்டு முறையில் வந்து மார்க்கெட்டிங் இதில் நடக்குது. ஸோ பழைய காலத்து முறையில் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் முறையில் வந்து நிறைய பேர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு இப்போ சில பேர் வந்து ஆன்லைனுக்கு வந்துட்டாங்க, பட் சில பேர் வந்து இன்னமுமே ஆஃப்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன முறைகளில் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பில்போர்ட்ஸ், இந்த மாதிரி பில்போர்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து அவங்களுடைய ஆட்ஸை பப்ளிஷ் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவியில் வந்து சில பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அண்டு சில அந்த கம்பெனியோட ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுது அந்த அவங்களோட மார்க்கெட்டிங் வந்து. ஸோ அதனால அவங்க இதை வந்து இன்னும் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் நான் சொல்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் கார்டை யூஸ் பண்ணி வந்தவங்க அவங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை வந்து கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காலிங். இந்த கோல்டு காலிங்ல வந்து அவங்களோட கஸ்டமர்ஸோட டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. சிலது கோல்டு காலிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் கிளைண்ட்ஸோட நம்பர்ஸ் எடுத்துட்டு கிளைண்ட்ஸோட எனி ரேண்டம் நம்பர்ஸ் எடுத்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மேகசின் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு இதில் மார்க்கெட்டிங் பண்ணி விடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் மார்க்கெட்டிங். இந்த ஈவெண்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து மெயினாக இப்போ ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குதுன்னு சொன்னால், ஒரு ஈவெண்ட் ஒரு மீட்டிங் ஜஸ்ட் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அவங்க அந்த இடத்துக்கு போய் கலந்து கொண்டு அவங்களுடைய பிஸ்னஸை வந்து கொலாபரேஷன் பண்ணுவாங்க. இன்னொரு கம்பெனியோட கொலாபரேஷன் பண்ணி அதில் அந்த ஈவெண்ட்ல வந்து இவங்களுடைய கம்பெனியோட ப்ராடக்ட் சர்வீஸை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு ஈவெண்ட்டை இவங்களை ஏற்படுத்தி அந்த ஈவெண்ட்டுக்கு எல்லாரையுமே வர வச்சு அந்த ஈவெண்ட்ல வச்சு இவங்களுடைய எக்ஸாக்டான சர்வீஸ் இல்லைன்னா அவங்களோட ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய வகையான ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ஸ் இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு மேஜரான சில விஷயங்கள் இதில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்கு. ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, டிக்டாக் இருக்கு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுல வந்து இவங்களுடைய பிசினஸை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ கிளைண்ட்ஸோட இமெயிலை வாங்கிட்டு இல்லைன்னா கோல்டு இமெயில் நம்மளே ஒரு இமெயில் நம்ம சம்மந்தப்பட்ட கஸ்டமர்ஸோட இமெயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு இமெயில் அனுப்பலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெப் டிசைன். இப்போ ஒரு வெப்சைட் வந்து கம்பெனிக்கு இருக்கிறது மூலமா வந்து ஆன்லைன்ல வந்து அவங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஈஸியா வந்து அவங்களுடைய எல்லா விஷயம் அவங்களுடைய எல்லா டேட்டா அண்ட் டீட்டெயில்ஸை பற்றி ஈஸியாக வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். வெப்சைட்ல ஒன்றுமே இல்லைங்க, 24 hours ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு கடை. இ-காமர்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடை இப்போ 24 hours ஓப்பனில் இருக்கும். ஜஸ்ட் யாருக்கு என்ன வேணுமோ அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் அட்வர்டைசிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அவங்களுடைய ப்ராடக்ட் சர்வீஸை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணும் பொழுது நிறைய பேருக்கு இவங்களுடைய கம்பெனியை பற்றின டேட்டா அண்ட் ஆட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ. இது வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ இது பண்ணுறது மூலமாக வந்து ஆர்கானிக்காக டிராஃபிக் வந்து உதாரணமாக வெப்சைட்டுக்கு எஸ்இஓ செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வெப்சைட் வந்து கூகுளில் வந்து அவங்களுடைய அந்த எக்ஸாக்டான அவங்களோட கீவேர்டை வந்து சர்ச் பண்ணும் பொழுது அவங்களுடைய வெப்சைட் வந்து டாப் ஆஃப் த பேஜில் வரும். ஸோ இது மூலமாக வந்து டிராஃபிக் வந்து ஆர்கானிக்காகவே ஜென்ரேட் ஆகும். ஸோ இது மூலமாக இவங்களுக்கு சேல்ஸும் நடக்கும். ஸோ இதுவும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து
ஒரு பெரியதொரு பங்களிப்பு வந்து செலுத்துது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இப்போ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சொல்லும் பொழுது இவங்க ஒரு ஒரு ஆல்ரெடி வந்து ஆன்லைன்ல இருக்கிற ஒரு செலிபிரிட்டியோ இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் ஃபேன் பேஸ் இருக்கிறவங்களை இவங்க டார்கெட் பண்ணிட்டு இவங்க கிட்ட போய் இவங்க ஒரு செர்டன் பேமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்களுடைய கம்பெனியை பத்தி பேச சொல்லுவாங்க அண்ட் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு சொல்ல சொல்லுவாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்க கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு செர்டன் ஃபேன் பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபேன்ஸ் வந்து சில பேர் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த ப்ராடக்ட் உதாரணமா ஒரு பியூட்டி ப்ராடக்ட்னு சொன்னா இந்த பியூட்டி ப்ராடக்ட்டை பத்தி ஒரு கேர்ள் ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து அந்த பியூட்டி ப்ராடக்ட்டை பத்தி நான் இதை யூஸ் பண்ணேன், ஓகே எனக்கு எக்ஸாக்டா ஒர்க் ஆகுது இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஃபேன்ஸும் அந்த பியூட்டி ப்ராடக்ட்டை போய் பர்ச்சேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஸோ இதுதான் ட்ரெடிஷனலுக்கும் ட்ரெடிஷனல்ல இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் ஆகுது, டிஜிட்டல்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு விதமா வந்து நீங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வித்தியாசம்னு சொல்லி மெயினா நீங்க அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பண்ணும்பொழுது எல்லாமே ஆன்லைன், எல்லாமே நீங்க ட்ராக் பண்ணலாம். அதாவது இப்போ ஆட்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க ஆட்ஸ் ரன் பண்றீங்கன்னு சொன்னா உங்களோட கம்பெனிக்கு நீங்க எந்தெந்த லொகேஷனுக்கு நீங்க ஆட்ஸ் ரன் பண்ண போறீங்க அண்டு நீங்க மென்னை டார்கெட் பண்ண போறீங்களா, உமனை டார்கெட் பண்ண போறீங்களா, அடுத்தது நீங்க என்ன ஏஜ் கேட்டகரியில நீங்க உங்களுடைய ஆடியன்ஸை நீங்க மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க டார்கெட் பண்ணலாம். அடுத்தது இப்போ இதுலயும் இப்போ உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பண்ணும் பொழுது நீங்க இப்போ இத்தனை பேருக்கு வந்து ரீச் ஆனிக்கு, இது மூலமா இத்தனை பேர் வந்து கிளைண்ட்ஸ் வந்து இந்த விஷயங்களை சொல்ல விரும்புறாங்க, இத்தனை பேர் வந்து அவருடைய ஃபீட்பேக்கை சொல்ல வராரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு ஒரு தரவை வந்து கிடைக்கும். பட் அதுவே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு ஃபீட்பேக்ன்றது வந்து உங்களுக்கு எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். உதாரணமா நீங்க 5,000 நீங்க மார்க்கெட்டிங் பட்ஜெட்டா ஒதுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு 5,000 அண்ட் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்க்கு 5,000 ஒதுக்குறீங்கன்னா ஸோ இதுல இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எத்தனை பேருக்கு ரீச் ஆனிச்சு, என்னென்ன கமெண்ட் வந்திருக்கு, என்னென்ன நிறைய பேர் விரும்புறாங்களா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா. இதே விஷயம் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல நீங்க ஒரு லீஃப்லெட்டை வந்து நீங்க டிசைன் பண்ணி அடிச்சுட்டு அதை வெளியிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வெளியிடும் பொழுது அதுல எத்தனை பேரு உங்கள்கிட்ட என்ன சொல்ல வராங்க, அதை யாரு கிழிச்சறிஞ்சா, யார் அதை கசக்கி போட்டா அண்டு எத்தனை பேர் என்ன சொல்ல விரும்புறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து லீஃப்லெட் மூலமா உங்களுக்கு ஒரு ஒரு ரிப்போர்ட் வந்து கிடைக்காது இல்லை. ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இதில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன். எனிவேஸ் தேங்க்யூ, பை.